யார் சாமி நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலைல நேரமே தான் கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு நேரமே எந்திரிச்சு நானும் பாப்பாவும் கிளம்பி உட்காந்துருக்கோம். இவர் உட்காந்துருக்கார் வண்டிக்கிட்டே 1 மணி நேரம் கிளம்புவாருன்னு பார்த்தா கிளம்புற மாயமாகவே தெரியல. எப்படியோ வம்பில் இழுத்து போட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். வண்டி ஏறினா இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. டேஷ்போர்டில் போய் விழுக, அப்பா மேலே லவ் கூட்டு போய் அங்கிட்டு தாண்ட, என் மேலே ஏற கீழே இறங்க போய் முட்டிக்கன்னு ஒரே சேட்டையாக இருந்துச்சு. போதுண்டா சாமி என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிரும் எனக்கு கோவில் போய் சேரக்குள்ள. ஆனால் இறங்கினோடனே மேடம் அப்படியே பதவி சாயிடுவாங்க. இந்த குழந்தை என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க. எல்லா சேட்டையும் நம்மக்கிட்ட தான். இந்த கோயிலுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாலே அப்பா கூட வந்திருந்தேன். காலையில் நேரமே சன்ஃப்ளவர் ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருந்தோம். நேரமே வந்துமே கோயிலுக்கு சாமி பார்க்க முடியல. இப்படி தான் எங்கே போனாலும் தலையை உள்ளே விட்டுருவாங்க. எந்த கிரில்லில் பார்த்தாலும் தலையை உள்ளே விட்டுட்டு ஒரே உலகமாக சேட்டை தான். இப்படி தான் வீட்டு பக்கத்தில் இருக்க கிரில்லுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரே அழுகு. ஆனாலும் திருப்பி திருப்பி நம்ம அங்கே தான் போவோம்ல. அதே மாதிரி தான் எங்கே போனாலும் யாராவது நடந்து போனாங்களோ அவங்களே ஊயின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பழமை பேசுகிறதே வேலையாக தான் இருக்கும். பொட்டு வைக்கலான்னு உள்ளே போய் வச்சு வெளியில் போய் வச்சு அங்கேயும் ஒரே இதாக இருந்துச்சு. அங்கே போய் 2 பேர் மாற்றி மாற்றி பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா, எங்கே போனாலும் நாங்கள் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலும் எனக்கு ஃபோர்ஹெட்டில் அவர் தான் குங்குமம் வச்சுருவார். அது எனக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அங்கிட்டு போய் இங்கிட்டு திரும்புறக்குள்ளே 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. திண்ணீரை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு ஒரே கொஞ்சலாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் கூட கிளம்பிட்டாரு. கோழியாக சேவல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பழக்கிடுறோன்னு அவன் அதை நினச்சி கொண்டு